என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இப்படி இருக்கானுங்களான்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணுவானுங்க. ட்ரிப் போகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுவானுங்க. கிரிக்கெட் மேட்ச் இருக்கா அதுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு. வெட்டிங் ஒனுக்கு போகிறோமா அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு. இப்படி தொட்ட 90க்கும் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோ, ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று இருக்குன்னு, அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அந்த மேட்ச் முடிகிற வரைக்குமே மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பானுங்க. அது காலையாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அந்த கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் அவ்வளோதான் செத்துரும். அதோட சோழியை முடிச்சிருவானுங்க. நம்ம எத்தனை மெசேஜ் போட்டாலும் அந்த குரூப்ல இருந்து ஒரு ரிப்ளை வராது. இந்த மாதிரி உங்க கேங்க்லயும் யாராவது ஒருத்தர் இருப்பான். ஏதாவது ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா, மச்சான் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுவோம், அதுல சேட் பண்ணுவோம், எல்லாத்தையும் அதுல கெதர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. மறக்காம இந்த வீடியோவை அந்த உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க. அடுத்தடுத்த வீடியோ செய்யறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.